ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அபிக் நாலேஜ் ஹப். நம்ம வந்துட்டு ஏற்கனவே விதி 5 விதி 6 குடியுரிமையில வந்துட்டு விதி 5 விதி 6 பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விதி 7 என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ விதி 6ல வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு குடியுரிமை தர்றதை பத்தி விதி 6ல பார்த்திருப்போம். விதி 7மே பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களை பத்தி தான். பட் என்ன அப்படின்னா லைட்டா ஒரு டிஃப்ரெண்ட். ஸோ இந்தியால இருந்து பாகிஸ்தான் போய் அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு தர்றதுதான் இந்த 7வது விதி சொல்றது. ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு விதி 7ன் அடிப்படையில குடியுரிமை வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னா, இந்த மார்ச் 1 1947க்கு அப்புறம் இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போய் அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு ரீசெட்டில் ஆயிருப்பாங்க. அதாவது அந்த சுதந்திரம் அடைகிறப்போ என்ன அப்படின்னா நாடு ரெண்டா பிரிஞ்சிருக்கும், இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி. இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்த கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு மதம் சார்ந்த நாடு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாக்கே போய் செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு ரீசெட்டில் ஆயிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான மக்களுக்கு வந்துட்டு குடியுரிமை தர்றதை பத்தி சொல்றது தான் விதி 7. பட் என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன், மார்ச் 1 1947க்கு அப்புறம் போயிருக்கணும். அதுக்கு முன்னாடி யாராச்சும் போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் பொருந்தாது. சரி, அப்படி மார்ச் 1 1947க்கு அப்புறம் தான் அவங்க பாகிஸ்தான் போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ரீசெட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை உடனே கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டா அதுவுமே கிடையாது. ஒரு 6 மாத காலம் வந்து இந்தியாவில் வந்து வசிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளை பண்ணணும். சிட்டிசன்ஷிப்காக வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணி தான் வாங்க முடியும். சரிங்களா? ஒரு 6 மாத காலம் ஆர்டினரி ரெசிடென்டா இந்தியால வந்து வசிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களால குடியுரிமை வாங்கிக்க முடியும். ஸோ விதி 7 என்னன்னா தெளிவா சொல்லுது. இந்தியால இருந்து பாகிஸ்தான் போய் பாகிஸ்தான்ல இருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு ரீசெட்டில் ஆனவங்களுக்கு தான் குடியுரிமை. ஆனா 2 கண்டிஷன் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, மார்ச் 1 1947க்கு அப்புறம் பாகிஸ்தான் போயிருக்கணும். அதுக்கப்புறம் ரீசெட்டில் ஆகி ஒரு 6 மாத காலம் இந்தியால வந்து ஸ்டே பண்ணி, ஐ மீன் ஒரு ஆர்டினரி ரெசிடென்டா இருந்து அதுக்கப்புறம் தான் நீங்க குடியுரிமையை வந்துட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் சொல்றதுதான் விதி 7.